இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகா, டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். தினமும் உங்களுக்கு ஒரு ஆசனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தினமும் அன்றாடம் தினமும் காலை பொழுதில் உங்களை தேடி ஒரு ஆசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசனத்துடைய பெயர், இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனத்தோட பெயர்னு வேறு வக்ராசனா அப்படின்னு பேர். இது நல்ல ஒரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா செஞ்சால் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஆசனம் தான். கொஞ்சம் பயிற்சி செஞ்சுட்டா நமக்கு எளிமையாக இருக்கும், இல்லாட்டினா கொஞ்சம் கடினமாக இருக்கும். இடுப்புகள்லாம் நல்லா திருவப்பட வேண்டும். கால்களை மடக்கி உட்காந்துக்கிட்டு செய்யக்குள்ள அந்த ஆசனத்தோட பலன்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கு 2 பாகமாக பிரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பலன்களை சொல்ல போகிறோம். இந்த மேரு வக்ராசனா செஞ்சோம்னா நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேம்பாங்க. எப்படி? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை நம்மளை எப்படி நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன். உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு வாழக்கூடாது. உடம்பையும் வளர்த்துட்டேன் உயிரையும் வளர்த்துட்டேன், எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாமலே வாழக்கூடாது. அதுதான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ மருந்தின்றி வாய்வே. இப்போ மருந்தின்றி எப்படி வந்து நம்ம நோய் இல்லாமல் வாழறது? மருந்தும் சாப்பிடக்கூடாது, அதே சமயத்தில் நோயிலேருந்தும் நம்ம வந்து நோயே நம்ம வரக்கூடாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாரையிலையும் வாழ முடியும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மனதைரியம் வேணும். மனதில் வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய, அதாவது வேறு சிந்தனை இல்லாமல் நம்ம வந்து செய்யக்கூடிய ஆசனங்களை செஞ்சு உணவு பழக்கத்தை 2த்தையும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நோயிலேருந்து விடுபடுவோம். நோய் நமக்கு வராது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இதுக்கு எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்தின்றி அந்த காலத்தில் அப்படி தான் வாழ்ந்துருக்குறாங்க. நல்ல இயற்கையான உணவு உண்டிருக்கிறாங்க. அதாவது எந்த விதமான கலப்படமும், இயற்கை உரங்களை தவிர ரசாயன உரங்கள் இல்லாமல் நம்ம வந்து பாடுபட்டு அந்த உணவை உட்கொண்டிருக்காங்க. அது அரிசியாக இருந்தாலும் சரி, தினையரி வரகு எதுவாக இருந்தாலும் சரி, கேழ்வரகு, கம்பு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் நமக்கு வந்திருக்கு. இயற்கையான முறையில்னா இப்போ இயற்கையாக என்னென்ன உரங்கள் கிடைக்கிது? மண்புழு உரம், சாண உரம், இப்படி வந்து நம்ம மாட்டு இதில் இருக்கிறது. அதை வந்து என்ன செய்வாங்க, நல்லா குழி வெட்டி அந்த சாணத்தை விட்டு அந்த சாக்கடையில் உள்ள தண்ணி போய் அதில் போய் கலந்து இப்படி வந்து அது நல்ல ஒரு மக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உரங்கள் வந்து தகுதியான நிலத்தை பண்படுத்தக்கூடிய உரங்களாக இருக்கும். அந்த வயல்லேருந்து நம்ம ஒரு பலன் பண்ணி அதை வந்து எந்த விதமான ரசாயன உரங்கள் விடாமல் அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த கலப்படமும் இல்லை, உணவு உண்டாங்க. அதே போல் அதற்கு தகுதியான வேலைகளையும் செஞ்சாங்க. யாருமே வந்து வீட்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியதாகும். தேனீக்கள் போல் நம்ம உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. துருன்னு அடுத்தது என்ன வேலை அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான நோயுமே கிட்டக்க வரலை. எப்பப்பெல்லாம் வந்து கலப்படங்கள், அதாவது இந்த விளம்பரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விளம்பரத்தின் மூலியமாக கலப்பட பொருட்கள் என்னைக்கு வந்ததோ அதில் வந்து நம்ம அடிமைப்பட்டு நம்ம இந்த இயற்கையான உணவை உண்ணாமல் இருந்ததுனால வந்த விளைவு. அப்படி கூட நம்ம ஓரளவு நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உலகமாக போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்கிறதே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த உணவோட பேர் ரொம்ப கேவலமாக ஒரு அந்த உணவை வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து விளம்பரம் தான் காரணம். அதனால் இப்போ சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த உணவை உட்கொள்கிறதுனால நமக்கு வந்து என்னென்ன செய்யுது, செரிமான சக்தியே இல்லாமல் பண்ணிடுது. செரிமான சக்தி இருந்தால் தானே உங்களுக்கு வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இப்போ நடைப்பயிற்சி கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது, யோகா பயிற்சி கிடையாது, தியான பயிற்சி கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம உணவை உட்கொள்கிறோம். அந்த உணவும் வந்து ரசாயனத்தினால தயாரிக்கப்பட்ட உணவு. அப்படிங்கக்குள்ள கடையில் வந்து போய் உண்றது. இப்போ அரிசி சாப்பிட்றோம், கடையில் வாங்கி தான் நம்ம சாப்பிட்றோம். விவசாயமே பண்ணினாலும் இப்போ யாருமே நெல்லெல்லாம் அவிச்சு அதை வந்து இப்போ இது பண்ணுறதில்ல, கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த கடையில் வாங்கி சாப்பிடக்கூடியல அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது. நல்ல காய்கறிகளே வாங்கி சாப்பிட்றதில்ல. இப்போ அந்த பந்தலில் வந்து தொங்குகிற பொருள், பீன்ஸ் இருக்குது, புடலங்காய் இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது, இப்படியெல்லாம் நல்ல ஒரு பொருள். இந்த பொருள்லாம் கிடைக்குது, ஆனால் நம்ம சாப்பிட்றதில்ல. ஏன்னா ரசாயனங்கள் இல்லாமல் இயற்கையாகவே விளையக்கூடியது. நம்ம வீட்டில் தோட்டம் யாருக்காச்சும் ஒரு காக்காணி 50 குழி ஒரு 10 சென்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, காலையில் வேலைக்கு போகிறீங்க, விட்டுடுங்க. ஈவினிங் வரீங்களா, வந்து அந்த தோட்டத்தை பராமரித்து அந்த தண்ணி விட்டு அந்த ஒரு பொருளையும் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிங்க. கீரை வகையாக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும்,
இதெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிட் இல்லாமல் இயற்கையான நல்ல காய்கறிகளை நீங்கள் வந்து உண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது மருந்தின்றி நோயின்றி வாழறதுக்கு என்ன வழிங்கிறத நிறைய வழிகள் இருக்குது. இதை அந்த வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்து பலனடையணும். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் வந்து நல்ல சிந்தனையை வந்து விதைக்கணும். நம்மளோட மூளையை வந்து ஃப்ரெஷ்ஷாக்கணும். இப்போ வேறு எந்த சிந்தனைக்கும் போகக்கூடாது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து தவறான பாதைக்கு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து திருத்தி நல்வழிப்படுத்தணும். நற்பலன்கள் ஏற்படும். மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். என்ன காரணம்னா, கோபப்படக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும். அதே சமயத்தில் அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளோட உணர்ச்சிகளை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. இதுதான் நம்ம சொல்கிறோம். இப்படி வந்து செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக போகும். உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பயன் உள்ளதாக இருக்கும். இப்போ கெடுக்கிற உணவு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம உடலை கெடுக்கக்கூடிய என்ன உணவு சாப்பிட்டோம்னா நம்ம உடலை கெடுக்கும் அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான நல்ல உணவு நிறையா இருக்குது, அதை நம்ம வந்து சாப்பிட்ணும். இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உடலை வந்து தகுதியான முறையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரெஷரு, சுகரு, எந்த வித கிட்னி ப்ராப்ளமாக இருக்க, வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், செரிமான சக்தியாக இருந்தாலும் சரி, மலச்சிக்கலாக இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் யோகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து சுத்தமாக விடுபட்டுடுவீங்க. நம்ம வந்து உடனே இப்போ ஒரு நெல் நடுறோம், அதை வந்து 30 நாளில் நாற்று பிரித்து அந்த வயல் நடுவாங்க. அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 90 நாள் ஆகும் இந்த அறுவடை பண்ணுறதுக்கு. அதே போல் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் மனசை வந்து என்ன பண்ணுறீங்க, நாற்றுங்கிற இந்த இதில் நடுறீங்க மனசில். அதை நடக்குள்ள அதுக்கு ஒரு 3 மாதம் தேவைப்படுது நெல்லுக்கு. அதே போல் நீங்களும் ஒரு 3 மாதம் தொடர்ந்து இந்த யோகாவை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இன்றைக்கி வந்து நம்ம சாசனத்தோட பேர் மேரு வக்ராசனான்னு பேர். நம்ம முதல் சுற்றுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிக்குவோம். நல்லா ஒரு பாய் விரிப்பில் நல்லா நீட்டாக காலை நீட்டிக்கிட்டு கால்களை வந்து நன்றாக ஃபங்க்ஷன் பண்ணிங்க. ஒரு 5 முறை பண்ணிங்க போகிறோம். கைகளுக்கும் பயிற்சி. ஒரு காலை நீட்டிங்க, ஒரு காலை இந்த முழங்காலுக்கு அருகில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. நல்லா உடலை திருப்பி 2 கையும் ஊனிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. இப்போது நம்ம மூச்சு சுவாசத்தில் நம்ம ஒரு நிமிஷம் ஒரு தியானத்தில் இருந்தோம். இப்போ மேரு வக்ராசனான்னு பேர். அது இந்த மேரு வக்ராசனா நம்ம என்ன செஞ்சோங்கிறத நீங்கள் முதல் சுற்றில் பார்த்தீங்க. உடலை வந்து நல்லா இடுப்பு நல்லா திருவக்கூடியதாகவும், கான்களை மடக்கி கொண்டு நம்ம கைகளால் கீழே ஊனிக்கணும். 2 கையும் கீழே ஊனக்குள்ளே நம்ம அந்த இடுப்பையும் திருவிக்கணும், கீழையும் ஊனிக்கணும், கழுத்தையும் மாற்று திசையில் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இது என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம இந்த 2வது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம் என்னங்களா. இப்போ இயற்கையான உணவு நம்ம தயார் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இயற்கையான காய்கறிகளை ஃபஸ்ட்டு நீங்கள் தயார் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் அரிசி சாதத்தை பற்றி என்னென்னு அப்புறமேலுக்கு பார்ப்போம். அது நிறையா இருக்குது. அதிக விலைகளை கொடுத்து நம்ம வாங்கி அதிகமான உடலை வந்து கெடுத்துக்கிறோம். இப்போ 70 ரூபா 75 ரூபா வரைக்கும் போயிடுச்சு அரிசி. ஆனால் இந்த அரிசி சோறு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதுக்கு மாற்று இருக்குது.
அதை நம்ம டெய்லி சொல்கிறோம், நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மேரு வக்ராசனா ஆசனம் 2வது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த மேரு வக்ராசனா நம்ம 2 முறையும் செஞ்சிட்டோம். 2 முறையும் செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க. இது என்ன செய்யணும்னா, முதுகெலும்பு கன்னிகள்னு சொல்ல முடியுங்களா, அதை வந்து இலக்கி முதுகு தண்டுவடத்தை விரிவடை செய்கிறது. முதுகெலும்பு கன்னிகளை இலக்கி முதுகு தண்டுவடத்தை விரிவடைய செய்கிறது. அதே போல் முதுகு தண்டை வந்து விரிவடைய செய்கிறதுனால நரம்புகளை வந்து இயல்பு நிலைக்கு திருப்பிவிடுகிறது. புரியுதுங்களா? முதுகு தண்டுக்கு தான் இதுக்கு வந்து அதிகமான நற்பயணங்களை ஏற்படுத்துதுன்னு நமக்கு இப்போ தெரியுது. அப்போது நமக்கு என்னென்ன செய்யும், பூணு விழாது, இடுப்பு வளைவுகள் நன்றாக இயங்கக்கூடியதாகவும், அந்த அடுக்குகளுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுக்கக்கூடியதாகவும், இடுப்பு அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நன்றாக நரம்புகளை வந்து இயல்பு நிலைக்கு திருப்புகிறது. அதே போல் இந்த வாயு பிடிப்புன்னு பிடிக்கும், அந்த பிடிப்பு பிடிக்காமல் லேசான இடுப்பு கூடுவாதம் போன்ற கோளாறுகளை நீக்கக்கூடியதாகும். இப்போ லேசாக வந்து இப்போ மூச்சு இந்த வாயு பிடிச்சிருக்கு அப்படிங்கக்குள்ள இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வந்து நல்ல நிலைக்கு மறுபடியும் உங்களுக்கு திருப்பறதுக்கு நல்ல ஒரு ஆசனமாக அமையும். அதே போல் கழுத்துக்கு நன்றாக திருப்பப்படுவதால் இந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடாதாகும். முதுகு தண்டுவடத்தை வந்து மேலும் கடினமாக, அதாவது அந்த முறுக்கு பாதைக்கு சொல்லும் பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளுறுப்புக்கு செஞ்சு முதுகை வந்து ஆசுவாசப்படுத்துகிறது, நல்லா இயல்பான நிலைக்கு கொண்டு செல்கிறது. இப்போ ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை செஞ்சோம்னா இதை வந்து நல்லா ஒரு செய்யறதுக்கான வழிவகைகள் செய்யப்படுகிறது. அதே போல் இப்போ ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் சொல்கிறேன், முதுகெலும்பு கன்னிகளை இலக்கி முதுகு தண்டை வந்து நன்றாக விரிவடைய செய்கிறது. இப்போ இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. அதே போல் முதுகு தண்டை விரிவடைய செய்கிற நரம்புகளை வந்து இயல்பு நிலைக்கு மறுபடியும் திருப்பி வச்சுடுது. இப்போ நம்ம எப்படி வந்து செயல்படுறோமோ அதே மாதிரி மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு இயல்பான நிலைக்கு வந்துடுது. அதே போல் வாயு பிடிப்பு, மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவோம், அது இப்படி லேசான இடுப்பு கூடுவாதம் இருக்கும், அது போன்ற கோளாறுகளை இது நீக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆசனமாகும். அதனால் இந்த ஆசனத்தை வந்து என்ன செய்யணும்னா பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணி டெய்லி செய்யுங்க. செய்ய செய்ய உங்களுக்கு இந்த இடுப்போட திருவல்கள் நன்றாக இருக்கும். இப்போ நாகாசனம் பண்ண பார்த்தீங்களா, அந்தமாரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரொட்டேஷன் ஆகும். ரொட்டேஷன் ஆச்சுன்னா வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் அனைக்கும் தீர்ப்படும். இடுப்பில் உள்ள வலி, சில பேருக்கு இந்த தேய்மானம்பாங்க, இடுப்பு தேஞ்சிச்சு அப்படிம்பாங்க, தேயறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. பயிற்சி இல்லாமல் அது அப்படியே ஸ்டக்காகி இருக்குது. அதை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் இலகுவாக்கணும். இலகுவாக்கி உடலை வந்து தசைகளை வந்து நன்றாக இயங்கக்கூடியதாக ஆக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். முதுகு தண்டுவடம் ஒரே நேராக இருக்கும், எந்த விதமான வளைவுகளும் ஏற்படாது. நல்ல ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணும். இந்த மேரு வக்ராசனா ஆசனம் வந்து நம்ம செஞ்சோம், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மகதிஷ்டி தினம் ஒரு யோகா அப்படிங்கிற பேரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு வந்து தெரிகிற மாரி ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஆசனங்களை வந்து விரிவுபடுத்தணும். அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பார்த்து பலனடையுங்கள். நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.